நன்றி. அடுத்தபடியாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப திமுகவை பார்த்தோம்னா இளைஞரணி சார்பில் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்படுது. மாநாடாகட்டும், அறிவு திருவிழா, இது போன்ற நிகழ்வுகள். தாவேகாவும் இளைஞர்களை கவரும் வகையில தான் அவங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க. இந்த ரெண்டு கட்சிகளுமே களப்பணியில இளைஞர்கள் வாக்குகளை கவர பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் நிலையில அதிமுக யாரை முன்னிறுத்தி வாக்குகளை கவர போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த நேரத்துல இளைஞர்களை கவருவதற்காக அதிமுக எந்த முயற்சியும் எடுக்கலையோ, மௌனம் காக்குதோங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. உங்களுடைய பதில்? அதாவது உங்களை போன்ற ஊடகங்களுக்கு திமுக இருக்கிற இளைஞரணியை பற்றி தான் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதே போல ஏதோ புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற தாவேகா பக்கம் இளைஞர்கள் போவார்கள் என்ற அந்த பார்வைதான் உங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்வதை போல அனைத்து அரசியல் கட்சிகளின் கவனமும் இன்றைக்கு இளைஞர்களை, குறிப்பாக இளம்பெண்களை, அதுவும் முதல் முறையாக வாக்களிக்க போகிறவரை நம்பித்தான் அந்த பக்கம்தான் திரும்பி இருக்கிறது என்பது உண்மைதான். எனவே தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் இளைஞர்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு ஆசை காட்டுவார்கள். ஆனால் நீங்கள் சொல்வதை போல ஏதோ திமுக ஏதோ இப்பொழுது புதிதாக திருவண்ணாமலையில மாநாடு நடத்துவதை வைத்து நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதாக கருதுகிறேன். ஆனால் எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு அரசியல் கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த எங்களுடைய இயக்கத்திலே மாணவர் அணி என்று ஒரு அணி இருக்கிறது, அதேபோல இளைஞர் அணி என்று ஒரு அணி இருக்கிறது. என்னுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அரசியலிலே இளைஞர்களை அவர்களும் அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை என்ற ஒரு அமைப்பை எடுத்து லட்சக்கணக்கான பேர்களை இந்த உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பூத்து கிளை, முதலெல்லாம் கிளைக்கழகம் என்று ஊருக்கு இருக்கும், இப்பொழுது பூத்துக்கு என்று ஒரு கிளையை வைத்து அதில் 9 நிர்வாகிகளை இளைஞர்களாக போட்டு அந்த ஒரு அமைப்பை ஆரம்பித்திருக்கிறார். அதே போல என்னுடைய எடப்பாடியார் அவர்கள் விளையாட்டு வீரர்களை என்று ஒரு அணியை துவக்கி இளைஞர்களை சேர்த்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி. எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த கொட்டி கிடக்கிற செங்கல் அல்ல, கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். எனவே அந்த கோபுரத்துக்கு தான் கும்பாபிஷேகம் நடக்கவே ஒழிய கொட்டி கிடக்கிற செங்கலுக்கு பூமி வீச வேண்டுமானால் நடக்கலாம். எனவே புதிய கட்சி என்று ஒரு சினிமா தலைவர் நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்ப்பதற்கு, வேடிக்கை பார்ப்பதற்கு கூடும் கூட்டமாக அந்த கூட்டம் இருக்குமே தவிர வாக்குகளாக அது நிச்சயமாக மாறாது என்பது என்னுடைய கருத்து. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் அதாவது இளம் வயதில் உள்ளவர்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லுகிறேன். அதாவது எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் +1 +2 படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து அந்த கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்தினார். இதை நாங்கள் அரசியலுக்காகவோ வாக்கு வங்கி நோக்கத்தோடோ நாங்கள் அதை செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு திமுக பட்டப்படிப்பிலே 3வது வருடம் படிப்பவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாக்குகளை கவர்வதற்காக அவர்கள் வேண்டுமானால் அந்த வாக்கு வங்கி அரசு நடத்தலாமே தவிர எங்களுக்கு அப்படி அல்ல. அதாவது சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், நான் இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அதுபோல எங்களை பொறுத்தவரை, எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலே சமுதாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டினுடைய நடப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த பயிற்சி பற்றியிலே பயின்ற, நான் ஏற்கனவே சொன்னதை போல எங்களுடைய கட்சியிலே இருக்கிற சில அமைப்புகள் ரீதியாக சேர்க்கப்பட்டிருக்கிற இளைஞர்கள் அவரவர்கள் ஒரு 10 ஓட்டை எங்களுக்கு பெற்று தந்தால் கூட அந்த இளம் வயதினர், முதல் தலைமுறையினர் வாக்குகள் எங்களுக்கு நிறைய வரும். எனவே எங்களுக்கு இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் வாக்குகள், அதே போல இன்னும் சொல்ல போனால் அரசு ஊழியர்கள் வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எங்களுக்கு எல்லா தரப்பு மக்களும் எங்களுக்கு வாக்குகள் அளிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த 2026 தேர்தலிலே நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக முதல் தலைமுறை வாக்குகள் எங்களுக்கு இந்த தேர்தலிலே கூடுதலாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.